சார் சார் யாதவர்கள் வாக்கு வந்து யாதவர்கள் எங்கெங்கு எந்தெந்த கட்சிகளின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும் சார். அதுதான் முதல் இது சார். ரெண்டாவது என்னென்னா, நாங்கள் எங்களோட இதில் என்ன டிசைட் பண்ணியிருக்கிறோன்னா சொல்லியிருக்கிறோன்னா, அதாவது இல்லை எங்கெங்கே உள்ள தொகுதிகளில் கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே யாதவர்களாகிய நாங்கள் இத்தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸை, அதாவது என்னென்னா பிராக்கெட்டில் திருப்பத்தூர் அண்ட் முதுகலத்தூர் நீங்களாக, ஏனென்றால் ஏற்கனவே அமைச்சர் கொடுத்துருக்காங்க, அந்த கட்சியில் இருக்கிறாங்க, நீங்களாக தவிர்க்க வேண்டும். யாதவர்களே ஒன்றுபடுவீர், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வீர். ஏனென்றால் இருங்க நான் சொல்லிக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் பேசுவது சாமானிய யாதவர்களுக்காக. அதையும் நான் சொல்லிக்கிறேன். இதுவரை பயனடைந்த யாதவர்கள், அதாவது என்னென்னா ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து பயனடைஞ்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட பண்ணிகிட்டு இருந்ததுனால இந்த சமுதாயம் கீழ் நோக்கி வந்திருக்கதால் நாங்கள் போராடுவது சாமானிய யாதவர்களுக்காக. இன்னும் நாங்கள் எங்களுக்குள்ளேயே கூட ஃபேஸ் பண்ணுறோம். இது எல்லா சமுதாயத்திலும் இருக்குது. ஆகவே எங்கள் வாக்கு எங்கெங்கே யாதவர்கள் நிற்கிறார்களோ பிரதான கட்சிகள், அதாவது நீங்கள் கேட்டிங்கல்ல, பிரதான கட்சிகளாகிய என்னென்னா என்டிஏ கூட்டணி 8 சீட் கொடுத்துருக்குது, நாம் தமிழர் கட்சி 8 சீட்டு கொடுத்து எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குது. ஆகவே அவர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் யாதவ சமுதாய மக்களை வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதில் ஏனென்றால் நம்பர் 1. அடுத்ததாக சென்னையிலோ எங்கேயுமே எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம், சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் நார்த் எங்கேயுமே உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்காத டிஎம்கேவுக்கும் காங்கிரஸும் சார்ந்த ஐஎன்டிஏ கூட்டணிக்கு யாதவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அவ்வளோ ஆதரவு இதுதான். அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு டீம்னு சொல்ல முடியாது சார். அவங்க கொடுத்துருக்காங்க, அங்கங்கே உள்ள எங்கள் கேண்டிடேட்டை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்கு பாடுபடுறோம், அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டீம்னு சொல்ல முடியாது சார் அதில். ஏன்னா யாதவர்கள் பல கட்சியிலையும் இருக்காங்க.